வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆர்த்திராணி. தலைப்புச் செய்திகள். புதுதில்லியில் நடைபெறும் தேசிய நீதித்துறை மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று பங்கேற்கிறார். ராணுவ பள்ளிகளில் மாணவிகளுக்கான இடஒதுக்கீடு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காதி பொருட்களின் பயன்பாட்டின் மூலம் உள்ளூர் வேலைவாய்ப்பை அதிகரிக்க முடியும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பசுமை தொழில்நுட்ப தொழிற்சாலை அமைக்க அமெரிக்க நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ரோஹன் போபண்ணா எப்டன் இணை இன்று களம் இறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லியில் நடைபெறும் தேசிய நீதியியல் மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்றத்தின் புதிய கொடி மற்றும் சின்னத்தை அவர் வெளியிடுகிறார். உச்சநீதிமன்றத்தின் 75வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இந்த 2 நாள் மாநாடு நடைபெறுகிறது. ராணுவ பள்ளிகளில் மாணவிகளுக்கான இடஒதுக்கீடு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் உள்ள இந்திய ராணுவ கல்லூரியில் மாணாக்கரிடையே உரையாற்றிய அவர் இதன் மூலம் பாலின சமத்துவத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை எட்ட முடியும் என்றார். தேச நலனுக்காக பெருமையுடனும் வீரத்துடனும் செயலாற்றுவதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர் நாட்டின் வளர்ச்சி இளையோரின் தோள்களில் உள்ளதாக கூறினார். தேச நலனில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்பதை அவர் திட்டவட்டமாக எடுத்துரைத்தார். முன்னதாக இக்கல்லூரி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் எடுத்துரைத்தார். காதி பொருட்களின் பயன்பாட்டை அதிகரிப்பதன் மூலம் உள்ளூர் வேலைவாய்ப்பை அதிகரிக்க முடியும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு காந்தி ஆசிரமத்தின் கதர் பவன் விற்பனை நிலையத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் கதர் விற்பனையை அதிகரிப்பதன் மூலம் கிராமப்புற பகுதிகள் தன்னிறைவு பெற முடியும் என்றார். பல பேருக்கு இன்றைக்கு சோப்பு ஆகட்டும், அகர்பத்தி ஆகட்டும், அல்லது காதி ஆடை ஆகட்டும், இதையெல்லாம் தயாரித்து கொடுக்கின்ற ஒரு ஊரக பகுதியினுடைய வேலைவாய்ப்பை பெருக்கின்ற இந்த அமைப்பு நம்மளுடைய காதி பவன் நமக்கெல்லாம் ஒரு வேலைவாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கின்ற அமைப்பாக இருக்கிறது. காந்தி ஆசிரமத்தின் 100ஆண்டு விழாவையொட்டி புதிய கட்டடம் மற்றும் கல்வெட்டுக்களை அமைச்சர் இன்று திறந்து வைத்தார். தேசிய கல்வி ஆராய்ச்சி நிறுவன குழுமத்தின் சார்பில் கல்வித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தேசிய கல்வி ஆராய்ச்சி குழுவின் நிறுவன நாளையொட்டி செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சமூகத்தில் மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப புதிய மாற்றங்களுக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வது அவசியம் என்றார். இந்த மாற்றங்களை கருத்தில் கொண்டு பாடத்திட்டங்களும் மறு வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் புதிய பாட புத்தகங்கள் அறிமுகம் செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார். அனைத்து நவீன தொழில்நுட்பங்களும் ஒருங்கிணைக்கப்பட்டு பாட புத்தகங்களில் அவை இடம்பெற்றிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்த புத்தகங்கள் அனைத்து புதிய எழுச்சியுடன் உருவாக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். கல்வி தரத்தை ஆராய்வதிலும் பல முக்கிய மாற்றங்களும் செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் விரைவு ரயில் சேவை 3 மாதங்களில் அறிமுகம் செய்யப்படும் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். ரயில்வே திட்டங்களில் குறித்த காலத்திற்குள் முடிக்க உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக பெங்களூருவில் படுக்கை வசதியுடன் கூடிய ரயில் பெட்டிகளை அவர் நேரில் ஆய்வு செய்தார். நாடு முழுவதும் தேசிய ஊட்டச்சத்து வாரம் இன்று தொடங்கியது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் சார்பில் நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. திருச்சி மாவட்டத்தில் காய்கறி தோட்டம் அமைத்தல், சிறுதானிய உணவுகளின் நன்மைகள் உள்ளிட்டவை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட உள்ளதாக மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் திருமதி நித்யா தெரிவித்துள்ளார். செப்டம்பர் மாதம் தேசிய ஊட்டச்சத்து மாதமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஊட்டச்சத்து குறைபாடுகள் உள்ள குழந்தைகளை கண்டறிதல் மற்றும் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளல், இரத்த சோகை குறித்த விழிப்புணர்வு மற்றும் பரிசோதனை முகாம்கள் நடத்துதல், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தாய்மார்களுக்கு 1000 நாட்கள் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், அனைத்து அங்கன்வாடி மையங்களிலும் காய்கறி தோட்டம் அமைத்தல் போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நம்முடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நடைபெற இருக்கின்றது. அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவு தலைமை இயக்குநராக திருமதி பிரக்யா பாலிவால் கவுர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதுவரை இந்த பொறுப்பை வகித்து வந்த திருமதி மௌஷ்னி சக்கரவர்த்தி பணி ஓய்வு பெற்றதை அடுத்து இவர் இந்த பொறுப்பிற்கு நியமிக்கப்பட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள். முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி. 6 வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை. பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள். டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் 400 கோடி ரூபாய் மதிப்பில் பசுமை எரிசக்தி தொடர்பான தொழிற்சாலை அமைக்க ஓமியம் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பசுமை எரிசக்தி உற்பத்திக்கான சுற்றுச்சூழலை உருவாக்கி எதிர்காலத்தில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிபொருள் உற்பத்தியில் புதிய மைல்கல்லை எட்ட முடியும் என்றார். பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி, எலக்ட்ரோலைசர் வடிவமைப்பு உள்ளிட்ட துறைகளில் 500 பேருக்கு இதன் மூலம் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். முன்னதாக சான் பிரான்சிஸ்கோவில் இந்திய வம்சாவளியினரிடையே கலந்துரையாடிய முதலமைச்சர், அமெரிக்காவில் வாழும் வெளிநாட்டவர் எண்ணிக்கையில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளதாக குறிப்பிட்டார். சுதந்திர போராட்ட வீரர் பூலித்தேவரின் 309வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அன்னாரது வீரம் மற்றும் ஆளுமையை என்றென்றும் நினைவு கூறுவோம் என தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் நெற்கட்டும் செவல் கிராமத்தில் பூலித்தேவனின் மணிமண்டபத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன், ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் உள்ளிட்டோர் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சேலத்தில் பூலித்தேவரின் திருவுருவ படத்திற்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். விக்கிரவாண்டி, உளுந்தூர்பேட்டை, சமயபுரம், மதுரை, ஓமலூர், ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட 25 சுங்கச்சாவடிகளில் 5 முதல் 7% சுங்க கட்டண உயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் நலிந்த நிலையில் உள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் விளையாட்டு வீரர்கள் ஓய்வூதியம் பெற வரும் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் கல்லூரி மாணாக்கருக்கான கல்வி கடன் வழங்கும் சிறப்பு முகாம் வரும் செவ்வாய்க்கிழமை தொடங்கி 11ஆம் தேதி வரை நடைபெற இருப்பதாக ஆட்சித்தலைவர் திருமதி கிரேஸ் பச்சாவ் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் நடப்பாண்டு இதுவரை 214 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு விற்பனை செய்த 123 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் தெரிவித்திருக்கிறார். தருமபுரி மாவட்டத்தில் புத்தக திருவிழா அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடங்க இருப்பதாக ஆட்சித்தலைவர் திருமதி சாந்தி தெரிவித்திருக்கிறார். விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி மயிலாடுதுறை மாவட்டத்தில் 395 விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்து வழிபடுவதற்கு காவல்துறை அனுமதி அளித்துள்ளதாக மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையேயான மலை ரயில் சேவை 1 மாத இடைவெளிக்கு பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியது. ரயில் தண்டவாள சீரமைப்பு பணிகள் முடிவடைந்ததை அடுத்து மலை ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சிவகிரியை அடுத்த அண்ணாமலை கோட்டை கிராமத்தில் கனவு கிராமப்புற மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதை அடுத்து தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வினாடிக்கு 25,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 19,199 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக 13,500 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. தொடர் மழை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பருவியில் தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா போன்ற அண்டை மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வார விடுமுறை நாளான இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். மேலும் மலையோர பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக அருவி பகுதியில் எந்த நேரமும் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என்பதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தண்ணீர் குறைவாக வரும் பகுதிகளில் மட்டுமே குளிக்க அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த். US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டின் இணை இன்று அர்ஜென்டினா இணையை எதிர்கொள்கிறது. மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் யூகி பாம்ப்ரி, பிரான்சின் ஆல்பனோ ஒல்வேட்டே இணை ஸ்பெயினின் மார்ஷல், அர்ஜென்டினாவின் ஜபலோஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுதில்லியில் நடைபெறும் தேசிய நீதித்துறை மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று பங்கேற்கிறார். ராணுவ பள்ளிகளில் மாணவிகளுக்கான இடஒதுக்கீடு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காதி பொருட்களின் பயன்பாட்டை அதிகரிப்பதன் மூலம் உள்ளூர் வேலைவாய்ப்பை அதிகரிக்க முடியும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார்.
பசுமை தொழில்நுட்ப தொழிற்சாலை அமைக்க அமெரிக்க நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளதாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ரோஹன் போபண்ணா எப்டன் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.